ஒரு பயணம். ரொம்ப தூர பயணம். திருநெல்வேலியிலேருந்து சென்னை வரைக்கும் உள்ள பயணம். ஜெயவின்னு ஒரு பஸ்ஸில் ப்ரைவேட் பஸ் தான் ட்ராவல் பண்ணுறேன். அப்போ அதிகாலையில் ஆர்யாஸ் ஹோட்டலில் நிப்பாட்டுன்னு டிக்கெட் புக் பண்ணும்போது அதில் பார்த்தேன். ரெட் பஸ் ஆப்பில் போட்டிருந்துச்சு. ஆனால் நிப்பாட்டினது விழுப்புரம் தாண்டி சின்ன ரோட்டு சைடில் உள்ள கடை. அங்கே பாருங்கள், ஒரு டீ 20 ரூபா. நார்மலாக விற்கிறத விட அதிகம் தான். பாத்ரூமுக்கு 5 ரூபா கொடுத்து நம்ம போனோம். அதுக்கப்புறம் தான் ஒரு ஹைலைட்டு. ஒரு முறுக்கு பாக்கெட்டு வாங்கினேன். அதில் எம்ஆர்பி ரேட்டு 30 போட்டிருக்கு. அவன் கையில் கொடுத்து 35 ரூபாய்க்கு வாங்கிட்டு கொடுத்தான். நான் என்ன இந்த 5 ரூபா எக்ஸ்ட்ரா அதிகம்னு கேட்கும்போது ஒரு மாதிரி மூஞ்சை சுழிச்சிக்கிட்டு மீதி 2 ரூபா என் கையில் கொடுக்குறான். அப்போது இதில் என்னோடய தப்பு என்ன? 5 ரூபா அதிகமாக கொடுத்ததா, இல்லைனா திருப்பி வாங்கும்போது 2 ரூபா கிடச்சதே பெருசுன்னு நான் வந்ததா? இல்லை, எனக்கு புரியலை. இப்போது எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய கோவில் உண்டு. மலை மேலே இருக்குது. சரியா, சொரும் தையனார் கோவில் ஒரு மலை மேலே ஒரு கோவில் இருக்குது. அங்கே நம்ம போகும்போது அங்கே உள்ள கடைகள்லாம் 2 ரூபா 3 ரூபா அதிகமாக விற்பாங்க. ஓகே தான், ஏன்னா அது வந்து பொருளை இவ்வளோ தூரம் மேலே கொண்டு வரணும், அவங்களோட உழைப்பு அதிகமாக இருக்குது. இவங்க பாருங்கள், ரோட்டு ஓரத்தில் தான் இருக்காங்க. எல்லாருக்கிட்ட இந்த மாதிரி 5 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. டீயே 20 ரூபா அதிகம் தான். 10 ரூபா விற்கிற டீ 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுலேயே மேலே என்ன லாபம்? நம்ம இந்த மாதிரி கொடுக்குறதால தான் அவங்க வாங்கி பழகிட்டாங்க. ஒரு 10 பேர் கேள்வி கேட்டால் கண்டிப்பாக இது மாறும்னு நினைக்கிறேன்.